வணக்க மக்களே, நான் உங்க விக்கி. வெயிட் லாஸ் சேலஞ்ச் 200 டேஸ்ல இன்னைக்கு டே 36. காலையில எழுந்திரிச்சு முகத்தெல்லாம் கழுவிட்டு சுடுதண்ணி வச்சு குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல குளியல போட்டு காலை உணவுக்கு வந்து ராகி புட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டேன். கரண்ட் வேலை இல்ல, பவர் கட்டதுனால வெளியே நின்று சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நண்பன் சூர்யா வந்துட்டான். அப்புறமேட்டு 2 பேரும் சேர்ந்து பழனி ஒர்க்குக்கு போலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வண்டியில பார்த்தா ஒட்டஞ்சத்திரத்துல நம்ம அக்பர் அண்ணா எல்லாரும் இருந்தாங்க. சரி ஒரு டீயை போடுவோம் அப்படின்ட்டு போனா அவர் நம்ம முன்னாடியே பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டு வெறுப்பு ஏத்திட்டு இருந்தாரு. சரி நம்ம டயட்ல இருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே பிளாக் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் பழனியில போய் ரீச் ஆயிட்டோம். அங்க போய் ஒரு டாக்டர்ல பாக்கணுங்கிறதுக்காண்டி உட்காந்துருந்தோம். நம்ம அண்ணன் வந்து ஆர்டர் எடுத்து ஆகணுங்கிறதுக்காண்டி மும்முரமா வேலை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்க முடிச்சுட்டு வெளியே போனா அடுத்த நாள் ஜனநாயகன் ரிலீஸ்னால அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னை ஜங்ஷன்ல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமேட்டு மதியம் அம்மா கொடுத்த சாப்பாடுல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு ட்ரெயின் வந்துடும் பார்த்தேன். ட்ரெயின் வர கொஞ்ச நேரம் ஆகி போச்சு. ஒரு வழியா அப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு. பார்த்தா ரொம்ப கூட்டம். அவங்க ஏறதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க எல்லாம் ஏறி முடிச்சோடனே ஒரு வழியா ஏறி நான் ஒரு ஜன்னல் ஓரத்துல அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம திண்டுக்கலுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். திண்டுக்கலுக்கு வந்தோடனே நடந்தே ஒரு வழியா அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன உடனே அப்படியே குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா வண்டி எடுத்துட்டு ஜிம்மு கிளம்பி போயிட்டேன். ஜிம்ல போய் நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சோடனே கொஞ்ச நேரத்துல நம்ம நண்பன் சந்துரு போன் பண்ணி கிளம்பி தேட்டர் சைடு வாடா அப்படின்னு சொல்லிட்டான். சரி அடுத்த நாள் படம் ரிலீஸ் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம், தேட்டருக்கு போயிடலான்ட்டு போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பிளக்ஸ் எல்லாம் அங்கேயும் வந்து கட்டிட்டு இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகுறனால. நம்ம நண்பன் எங்கன்னு பார்த்தா வந்து டிக்கெட் செக் பண்ணிட்டு இருந்தான். உன்னால தான்டா முடியும், நீ தான் இன்ஃப்ளூயன்ஸான ஆளு, இதான் மேல்மட்ட லெவல்ல இருக்க, ஏதாவது பார்த்து பண்ணி கொடுறா டே இவனே. அதுக்கப்புறம் என்னடா டிக்கெட் கிடைக்கலையாடா அப்படின்னு கேட்டா எடுத்துட்டேன்டா அப்படின்னு புன்னகையோட சிரிச்சுட்டே வந்தான். சூப்பரா வாடான்ட்டு அவன் அப்படியே வண்டியில தூக்கி போட்டுட்டு அப்படியே டீ கடைக்கு போயிட்டோம். போய் அங்க ஒரு லெமன் டீயை போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். வீட்டுக்கு வந்து 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். இன்றைய நாள் நல்லபடியா முடிஞ்சு. டே 37 உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, டேக் கேர் மக்களே.